அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா திடீர்னு இலங்கை பணிப்பெண்ணுடைய கையில் மாஞ்சி மாட்டிருக்கிறாங்க, விலங்க மாட்டிருக்கிறாங்க, என்ன காரணம், என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நானும் தேடி 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 கடைசியாக பாட்டியோடைய வீடியோ போய், பாட்டின்னு சொல்கிறேன், இந்த அம்மாவுடைய வீடியோ போய் என்ன ஏதுன்னு தேடி பார்த்தா கடைசியில் ப்ரொஃபைலை பிடிச்சி தேடி பார்க்கும்போது பிறகு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது முதலாவது ஹேண்ட்கப் போட்ட மாதிரி இருந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அவங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக போட்ட வீடியோவாம். அது இந்த அளவுக்கு வைரலாக ஒன்று தெரியாதான். இல்லை அது சும்மா நான் ஒரு ஃபன்னுக்காக போட்ட வீடியோ. உண்மையிலேயே நீங்கள் யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் நான் இதை கொஞ்சம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ப்ளீஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சில நேரங்களில் நாம் இந்த ஃப்ராங்க் பண்ணுறது, சில ஃபன்னுக்காக போடுறது வீடியோ, ஒரு வேளை சம்டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய ஃபோன் உடஞ்சி போச்சு, உங்களுடைய சிம் கார்டு கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, ஃபோனு வேலை செய்யலை, உங்களை காண்டாக்ட் பண்ண முடியலை, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூடிய சூழலில் இல்லை ஃபோன் உடஞ்சி போச்சு, தண்ணியில் விழுந்துருச்சு, ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, ஒரு 1 வீக் உங்களோட ஃபோன் இல்லை, இந்த வீடியோ இப்போ பப்ளிஷ் ஆகினா அடுத்த ஒரு வாரத்தில், அடுத்த நாளே இல்லை அந்த செகண்ட்லேயே கொஞ்சத்துலேயோ ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, ஃபோன் உடஞ்சிருச்சு, உங்களுக்கு வீட்டுக்கு கூட அப்டேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மைண்டு இல்லை, சரி ஃபோன் எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. சிலர் ஏனோ தானோண்டு வேண்டா வெறுப்பில் கூட இருக்கக்கூடிய பலர் இருக்கிறீங்க. அப்படியா இருக்கக்கூடியவங்க வீட்டோட பேசுகிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, இந்த வீடியோக்கள் டிக்டாக் போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டகரிகளில் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு வேளை தப்பி தவறு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிச்சு, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகின பிறகு உங்களுடைய கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு எல்லாருமே கால் அடிக்கிறாங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, உங்களை லைனில் பிடிக்க முடியலை. ஒரு வேளை ஏதாவது நீங்கள் இப்போ சிலர் வெளிநாடுகள் இந்த அக்காமல் இல்லாமல் இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறீங்க. ஒரு வேளை இந்த சூழலில் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகியிருக்கலாம். சிலர் வீட்டுக்கே சொல்ல மாட்டாங்க, எனக்கு இப்போ அக்காமா இல்லைன்னு கூட நிறைய பேர் குடும்பங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அக்காமா இல்லாமல் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான சூழலில் ஒரு வேளை உங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் ஃபோன் மிஸ் ஆகியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஆகிருக்கலாம், நீங்கள் வேலைக்கு எங்கேயாவது போயிருக்கலாம், உங்கள் கூட யாராவது உங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்டையாவது கேட்கலாம், அப்படியும் யாரும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குடும்ப நிலைமையை யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இது எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக நாங்கள் எடுத்து இது சம்மந்தமாக விசாரணை பண்ணி அங்கே தேடி இங்கே தேடி அங்கே அறிவிச்சு எல்லா இதையும் தேடி பிடிச்சி எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சும்மா லோ ஆயிக்கு நான் ஃபன்னுக்கு பண்ணினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளத்தை நிறைய பேர் இந்த மாதிரி விளையாட்டாக எடுத்துக்கிட்டீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இது உங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது மட்டுமே தவிர உங்களுக்கு நாங்கள் உங்களை அவமானப்படுத்தணுமோ இல்லை உங்களை அவமதிக்கணுமோ அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சோஷியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய அன்பார்ந்த உறவுகள் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ஒரு சம்டைம் இந்த மாதிரியான மிஸ்டேக்குகள் நடந்துடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடலாம். உங்களுக்கே தெரியாமல் நான் சொன்ன மாதிரி ஃபோன் விழுந்துடலாம், உடஞ்சிடலாம், தண்ணியில் விழுந்துடலாம், உங்களுக்கு லைனில் பிடிக்க முடியாமல் போயிடலாம். இந்த மாதிரியான சூழலில் உங்களோட குடும்ப உறவினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, கடைசியில் அவங்கள பற்றின தகவல் இல்லை அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு பேனிக் ஆகலாம், பயப்படலாம். இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இப்படியான வீடியோக்கள் போடுறதை தவிர்த்துக்கோங்க. ப்ராங்க் பண்ணுறதா இருந்தால் கடைசியில் அந்த வீடியோ ஃபுல்லாக ரன் ஆகின பிறகு சரி, கடைசியில் சரி, ஜஸ்ட் ப்ராங்க் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது சும்மா விளையாட்டுக்காக பண்ணினது அப்படின்றத தயவு செய்து டிஸ்க்ளைமர் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கள்லேயே கடைசியில் சரி. ஏன்னா நிறைய பேர் இதால் கன்ஃபியூஸ் ஆகலாம், பயப்படலாம், பதட்டமாகலாம். இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது. அதனால் சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவங்க, கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடியவங்க, வீடியோக்கள் போடக்கூடியவங்க, அன்பார்ந்த அனைத்து உறவுகளை தயவு செய்து இந்த மாதிரி விடயங்களில் உங்களுடைய மூளையை பாவிச்சு வேலையை செய்யுங்க. கவனம். வீடியோ கத்தேம்மா மஞ்சு தாලා ඉතින් ඒක සෙල්ලම් එකක් මම කොහොම ඔච්චර දුරට යයි කියලා හිතුවේ නෑ.
ළමයි දෙන්නත් එක්ක සෙල්ලම් කරමින් ගමන් තමයි වීඩියෝ එක දැම්මේ. ඉතින් අපේ යාළුවෝ සියලු දෙනා ලංකාවේ අයත් ඔක්කොම බය වෙලා තියෙනවා. බය වෙන්න එපා. ඒක වීඩියෝකට දැම්මේ ළමයි එක්ක සෙල්ලම් කරමින් ගමන්. ඉතින් මම හොඳින් ඉන්නවා. ඔයාලත් හොඳින් පරිස්සමෙන් ඉන්න. මට කිසි කරදරයක් නෑ. මම හොඳින් ඉන්නවා. ඉතින් ඔයාලා සියලු දෙනාටම කරුණාම් කරනයි. මම සමාව ඉල්ලනවා මම මේ වගේ වීඩියෝ එකක් දාපු එක ගැන. හොඳේ. ඉතින් ඒකට මට සමාව දෙන්න. ඔයාලා බය වෙන්න එපා. මම හොඳින් ඉන්නවා. දරුවන් සරණයි සියලුම දෙනාට. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියත් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ නම්බර්ස් වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ නම්බර් තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ ඕඩරේ අදම වෙන් කරවා ගන්න.